ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு மர்மோல் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து ஜீவனுக்கு ரிசல்ட் வந்து அன்னைக்கு ஈவினிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. செலிப்ரேட் பண்றதுக்காக ஆரியபவன் பேக்கர்ஸ் போயிருந்தோம். அவனுக்கு வந்து என்னெல்லாம் ஸ்நாக்ஸ் சாக்லேட்லாம் பிடிக்குமோ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அங்க வந்து சமோசா பப்ஸ் இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். ஆக்சுவலா 80% ரிசல்ட் வந்து 10th நான் உண்மையா எதிர்பார்க்கவே இல்லை. என்னன்னா லாஸ்ட் மினிட்ல ஸ்டடி ஹாலிடேஸ்ல மட்டும்தான் அவன் வந்து படிச்சான் ஃபுல் போர்ஷனையும். அதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஃபுல் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. ரிசல்ட் வந்தப்போ அவனே சொன்னது, கடைசி நிமிஷத்துல படிச்சே என்னால 80% எடுக்க முடிஞ்சதுன்னா நான் நல்லா இன்னும் படிச்சேன்னா ஈஸியா 90% எடுத்திருப்பேன் அப்படின்றது அவனோட ஃபீல். ஸோ ஓகே, இது ஒரு லெசனா எடுத்துட்டு 11th அண்ட் 12th மோர் தென் 90% ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றேன்னு சொல்லியிருக்கா. விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அங்க பேக்கரியில பாத்தீங்கன்னா குக்கீஸ் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தோம். அவனுக்கு ப்ளம் கேக் ரொம்ப பிடிக்கும். நான் பெங்களூர்ல இருந்திருந்தேன்னா கண்டிப்பா இந்த ரிசல்ட்டை செலிப்ரேட் பண்றதுக்கு நானே கேக் பேக் பண்ணியிருப்பேன். என் தங்கச்சி வந்து நெக்ஸ்ட் டே காலையில சர்ப்ரைஸா ஜீவனுக்கு பாத்தீங்கன்னா ப்ரௌனி அவளே பேக் பண்ணி கொண்டு வந்திருந்தா. அவ ரொம்ப நல்லா பேக்கிங் பண்ணுவா. அவ்ளோ சாஃப்ட்டா இருந்தது ப்ரௌனி. அப்புறம் இது வந்து பாசிப்பருப்பு லட்டு, நிலக்கடலை லட்டு இதெல்லாம் அவளே செஞ்சு கொண்டு வந்திருந்தா. ஜீவனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு குடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு. என் சித்தப்பா பொண்ணு, தங்கச்சி நெறைய வீடியோஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க அவள. ஸோ நெக்ஸ்ட் டே லஞ்ச் பாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, லெமன் ரைஸ் அண்ட் பன்னீர் ஃப்ரை அவனோட ஃபேவரைட் காம்போ. வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா அத செஞ்சு குடுக்கணும். அத செஞ்சுட்டு, அவ கொண்டு வந்திருந்த பாசிப்பருப்பு உருண்டை, நிலக்கடலை உருண்டை தான் வந்து ஸ்நாக்ஸுக்கு குடுத்து விட்டேன். தி டிவைன் ஃபுட்ஸ் வெப்சைட்ல இருந்து 2 ப்ராடக்ட் மட்டும் இந்த மந்த் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எப்பவும் போல சோப்பு, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நியூவா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க மாப்பிள்ளை மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. சூப்பர் ப்ராடக்ட். அத பத்தி டீட்டெயிலா சொல்றேன். டர்மரிக் சோப் வந்து இது 6வது தடவையோ என்னமோ நான் பர்ச்சேஸ் பண்றேன். இது வந்து ஹேண்ட்மேட் சோப்பு. எந்த விதமான ஆர்ட்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸும் இல்ல. குழந்தைங்களுக்கு வந்து நீங்க கெமிக்கல் சோப் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும். 1 இயர் அண்ட் எபோவ் இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க தாராளமா இந்த சோப் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. ஓப்பன் பண்ணாலே அந்த மஞ்சளோட வாசம் அவ்ளோ நல்லா இருக்கு. நாமளும் லேடீஸும் யூஸ் பண்ணலாம். நமக்கு வந்து ஃபேஸ்ல ஏதாவது பிம்பிள், மார்க்ஸ்லாம் இருக்கு அப்டின்னா அது போயிடும். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, முட்டி, கை கால்லலாம் வந்து சொர சொரப்பா கருப்பா இருக்கும். அதெல்லாம் போகுது. அதெல்லாம் அந்த சோப்லயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து ரொம்ப மாசமா இந்த சோப் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் குடுக்குறேன். கோகனட் சோப்பும் நல்லாருக்கும். டர்மரிக் சோப்பும் நல்லாருக்கும். நீங்க எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த மாப்பிள மிக்ஸ் அப்படின்றத புதுசா இந்த தடவ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட இன்கிரியன்ட்ஸ் வந்து வெப்சைட்ல பார்த்த உடனே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நெறைய பேர் வீடியோல ஜீவன் ஒல்லியா இருக்கான். ஏதாவது நல்லா சமைச்சு குடுங்க அப்படி சொல்லிட்டுருக்கீங்க. அவன் ரொம்ப ஹைட் ஆயிட்டான் திடீர்னு. அதனால அப்படி தெரியுது. சரி, இது வந்து ஒரு ஹெல்த் மிக்ஸ். நெறைய இன்கிரியன்ட்ஸ் போட்டு அரைச்சிருக்காங்க. வெயிட் கெயின் பவுடர் தான் இது கண்டிப்பா. இதோட இன்கிரியன்ட்ஸ் லிஸ்ட் நான் காட்டுறேன். இதுல வந்து 3 பேக் குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அந்த சத்து மாவு பவுடர், நட்ஸ் பவுடர் தனியா, அப்புறம் ஹனி வேற குடுத்துருக்காங்க. ஸோ இன்கிரியன்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, சன்னா பவுடர், ஓட்ஸ் பவுடர், ப்ரவுன் ரைஸு, அதுக்கப்புறமா ஜாகரி பவுடர், கினோவா, ஆல்மண்ட், கேஷ்யூ நட், சன்ஃப்ளவர் சீட், பம்ப்கின் சீட், பீனட் பவுடர், ஜாகரி பவுடர், வெண்ணிலா பவுடர், கேரமல் ஃப்ளேவர் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வெயிட் கெயின் தான். உங்களுக்கு கேஷ்யூ நட், ஆல்மண்ட், பிஸ்தா, கேரமல், அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நிலக்கடலை இது எல்லாமே வெயிட் கெயின் தான். என் தங்கச்சி அதுக்கு தான் அந்த உருண்டை புடிச்சு கொண்டு வந்திருந்தா. ஸோ உள்ள ஓப்பன் பண்ணா 3 பேக் இருக்கு. ஒண்ணு வந்து மெயினான அந்த சத்து மாவு பேக் அது கொஞ்சம் பெருசா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நட்ஸ் பவுடர். எல்லா நட்ஸும் அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லது. அதெல்லாம் தனித்தனியா பர்ச்சேஸ் பண்ணா விலை ஜாஸ்தி. அப்புறம் மொரிங்கா ஹனி, முருங்கை இலையோட ஹனியும் குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆர்டிஃபிஷியலான ஒயிட் சுகர் எல்லாம் இதுல ஆட் பண்ண தேவையில்ல. அதனால குடுத்துருக்காங்க. நான் ஹனி சேர்த்து தான் ஜீவனுக்கு வந்து கலந்து குடுத்தேன். பார்த்தீங்கன்னா, பவுடர் வந்து நல்லா ஒரு மாதிரி கொர கொரப்பா அரைச்சிருந்தாங்க. பேக் ஓப்பன் பண்ண உடனே நல்ல வாசம். செம குவாலிட்டி. ஜிப்லாக் கவர்ல குடுத்துருக்காங்க. ஸோ இது 2வது பேக் பார்த்தீங்கன்னா, நட்ஸ் நெறைய அந்த அத்திப்பழம் இதெல்லாம் இருந்துச்சு அதுல. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன குடுத்துருந்தாங்கன்னா, 2 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு கப்ல எடுத்துட்டு சூடான பால் சேர்த்து கலந்துக்க சொல்லியிருக்காங்க. நான் ஒரு 1 1/2 டீஸ்பூன் வந்து இந்த பவுல்ல எடுத்திருக்கேன். நல்லா கொதிக்கிற பால வந்து ஊத்திட்டு டக்குன்னு அப்படியே ஆத்திருங்க. அப்படியே விட்டீங்க அப்படின்னா கட்டியாயிடும். நல்லா ஃபாஸ்ட்டா ஆத்திட்டீங்கன்னா நல்லா கரைஞ்சிருது. நல்லா திக்கான ஒரு சத்து மாவு. குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு. ஸோ குழந்தைங்க வந்து லீனா இருக்காங்க, வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா, நீங்க தாராளமா இந்த பவுடர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜீவன் அவ்வளோ சீக்கிரம் இந்த மாரி பவுடர்லாம் குடிக்கவே மாட்டான். அவனே ரொம்ப நல்லா இருக்கு, டெய்லி குடிக்கிறேன்னு சொல்ட்டான். ஸோ அது கூட வந்து அந்த ஹனி கொஞ்சமா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மேல நம்மளோட விருப்பம் தான். அந்த
நட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி குடுத்துருந்தாங்க இல்லையா? சின்ன பேக். அது வந்து வேணும்னா நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லன்னா அத தனியா கூட நீங்க குழந்தைங்களுக்கு சாப்பிட குடுக்கலாம். அந்த பம்ப்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் பத்தியெல்லாம் ஏற்கனவே நான் டீட்டெயிலா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அன்னைக்கு ஈவினிங் வந்து ஜீவனுக்கு குடிக்க குடுத்தேன். அவன் குடிச்சுட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டா இருக்கு. டெய்லி ஈவினிங் வந்து இதே எடுத்துக்கிறேன்னு சொல்ட்டான். டர்மரிக் சோப் மட்டும் இல்லாம கோகனட் ஆயில் சோப்பும் ரொம்ப நல்லா இருக்கு. கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பின்டு கமெண்ட்லயும் இந்த ப்ராடக்ட்ஸோட பர்ச்சேஸ் லிங்க் எல்லாம் குடுத்திருப்பேன். அது மட்டும் இல்லாம என்னோட கூப்பன் கோடும் குடுத்திருக்கேன். அத யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். எனக்கு உடுமல்பேட்டு வந்ததுலேருந்து ரொம்ப சூப்பரா டைம் பாஸ் ஆகுது. அங்க தனியா இருப்பேன். அது இல்லாம வேலைக்கு போயிருவேன். அவ்வளவா ஷாப்பிங் வீடியோஸ்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. இங்க வந்து தம்பி வீடு இருக்கு. தங்கச்சியும் பக்கத்துலயே இருக்கா அப்படின்றனால தங்கச்சி பொண்ண கூட்டிட்டு ஷாப்பிங் வந்துட்டோம். அவளுக்கு வந்து இந்த பொம்மை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பிடிக்குன்றத விட சப்போஸ் என் கூட அவ இருக்கணும் அப்படின்னா டெய்லி அவளை ஷாப்பிங் கூட்டிட்டு போய் ஏதாவது வாங்கி கொடுத்தாதான் என் கூட இருப்பா, இல்லைன்னா இருக்க மாட்டா. ஸோ அவளை கன்வின்ஸ் பண்ணி வா உனக்கு பொம்மை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து இந்த பொம்மை தான் வாங்கணும். இது ஒரு சாஃப்ட் டாய். ஆக்சுவலா பிரைஸ் அங்க ஜாஸ்தியா தான் இருந்தது. அதுக்கு வந்து நாங்க பிங்கின்னு பேர் வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா அவளை கூட்டிட்டு வந்த ஃபர்ஸ்ட் டே. அதுக்கப்புறமா மறுபடியும் செகண்ட் டேவும் நாங்க ஷாப்பிங் போயிருக்கோம். இங்க துணி கடைக்கு வந்திருக்கோம். ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு, சம்மர் ஆஃபர். ஒரு செட்டு வந்து ₹199 அந்த மாதிரி ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவளே வந்து நானே எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. கண்ணில் வந்து இந்த ஒயிட் கலர்ல என்னன்னு கேட்பீங்க, அதுக்கு சொல்லிடுறேன். அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்மருக்கு வந்து சூட்டுக்கொப்பளை வந்துருச்சு கண்ணில். அதனால அந்த நாமக்கட்டி வந்து உரைச்சி போட்டு விட்டுருக்கோம். ஸோ நல்லா தான் இருந்தது குவாலிட்டி. ₹199 ஒர்த் த மணி தான். ட்ரெஸ்ஸுன்னா ரொம்ப பிடிக்கும். புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்த உடனே அதை போட்டுக்கிட்டு தான் விளையாடுவேன், அதை போட்டுட்டு தான் இங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு உடனே அந்த ரெட் கலர் ட்ரெஸ் வந்து வியர் பண்ணியாச்சு. ஸோ அவளுக்கு பிடிச்ச பிங்கி பொம்மையை வச்சு தான் வந்து விளையாடிட்டு தூங்க வச்சுட்டு இருந்தேன். டைம் பாஸ் ஆகுது நல்லா. அமேசான்ல கொஞ்சம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன். பெங்களூர்ல இருந்தேன்னா என் ஃப்ரெண்டுட்ட போயிருவேன் மோஸ்ட்லி. இங்க வந்து எனக்கு தெரியல பார்லர் பத்தியெல்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா சன்டனும் ரொம்ப ஆயிருச்சு. கண்ணுக்கு கீழே இந்த கருவளை இருக்கு இல்லையா? அது இல்லாம ரிங்கிள்ஸ்க்கு வந்து அமேசான் ரிவ்யூஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நியர்லி ஒரு 4000 மெம்பர்ஸ் என்னமோ பர்ச்சேஸ் பண்ணி 4 ஸ்டார் ரேட்டிங் குடுத்துருந்தாங்க. அலோவேரா அது இல்லாம வேற அலோவேரா வித் கொலாஜன் அந்த மாதிரி கோல்டன் பேக்லாம் இருந்தது. இந்த பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சுட்டு நல்லா சில்லுன்னு எடுத்து நான் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்கும். 2 கண்ணுக்கும் கீழே போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து பின்னாடி ஸ்ட்ரிப் எல்லாம் இல்ல. நம்ம இந்த மாதிரி எடுத்து 2ம் அப்படியே ஒட்டிக்க வேண்டியதுதான். நல்லா எஃபெக்ட் தெரியுது. ஸோ அது வந்து போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு எடுத்துட்டேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த கொரியன் ஷீட் மாஸ்க். இது நெறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். கொரியன் ஷீட் மாஸ்க்லாம் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நார்மலா வாங்குற ஷீட் மாஸ்க்க விட, கொரியன் ஷீட் மாஸ்க் வந்து உடனே நமக்கு அந்த இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப சன்டன் ஆயிருந்தனால, சரி நம்ம ஏதாவது ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணலான்ட்டு நான் இதுதான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து 6 ஆஸ் அ செட்டா வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, 1 வந்து உங்களுக்கு ₹50 அப்படி வரும். 6 பீசஸ் வாங்கும்போது ஆக்சுவலா 300 சம்திங் 250 சம்திங் தான் வந்துச்சு. ஏதோ ஆஃபர்ன்னு நெனைக்கிறேன். ஸோ மத்த ஷீட் மாஸ்க் வாங்குனீங்கன்னா, இந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. அந்த ஷீட் மாஸ்க்கோட அளவும் சின்னதா இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, பப்பாயா, லெமன், அலோவேரா, பெர்ரி, ஹெர்ப்ஸு அப்புறம் இன்னொரு பேக் இருந்துச்சு. எனக்கு வந்து வந்த உடனே லெமன தான் எடுத்து போடணும்னு இருந்தது. குக்கும்பர் பேக் இருக்கு. 6வே என்னோட ஸ்கின்க்கு சூட் ஆகுற பேக் தான். எல்லாமே நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். லெமன் தான் வந்து உங்களுக்கு இம்மீடியட்டா அந்த டேன வந்து ரிமூவ் பண்ணும். இதுலயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்க. ஆயில் கண்ட்ரோல் டீடான் சொல்ட்டு. போர்ஸ் எல்லாம் டைட்டன் ஆகும். சரி இந்த அமேசான் பேக் வந்த உடனே ஓப்பன் பண்ணி முதல்ல இந்த லெமன் பேக் தான் வந்து அப்ளை பண்ணேன். லெமன் ஷீட் மாஸ்க். இது வந்து கட் பண்ணீங்கன்னா ஒரு ஷீட் வந்து நெறைய அப்படியே லிக்விடோட இருக்கும். கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். இல்லைன்னா கிழிஞ்சிரும். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா, கட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு கண்ணு, மூக்கு, உதடு எங்க வருதோ அதுக்கு தகுந்த மாரி அந்தந்த இடத்துல கட் பண்ணியிருப்பாங்க. இத அப்படியே விரிச்சு நம்ம ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா அதுவே ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்படியே பீல் பண்ணிற வேண்டியது தான். அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் வேணா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். மேபி சம்மர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வாங்கிக்கோங்க. அந்த ஐ பேட்ஸும் நல்லா எஃபெக்டிவா இருக்கு. இந்த ஷீட் மாஸ்க்கும் எஃபெக்டிவா இருக்கு. உடுமல்பேட்டு வந்ததுக்கு அப்புறமா இங்க வந்து கண்டிப்பா தேவைப்பட்டது வாஷிங் மிஷின். இங்க வாஷிங் மிஷின் இல்ல. அப்பாக்கு வந்து ஒருத்தர் வந்து துவைச்சு போட்டுட்டு இருந்தாரு. அவரும் வேலைய விட்டு நின்னுட்டாரு. சரின்ட்டு வாஷிங் மிஷின் எடுத்துட்டோம். புதுசு வந்து நான் எல்ஜி தான் எடுத்திருக்கேன்.
அங்க பெங்களூர்லயும் பார்த்தீங்கன்னா, எல்ஜி தான் எடுத்திருந்தேன். ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு எல்ஜி. மெயின் டிஃபரன்ஸ் நான் சொல்லிர்றேன். அங்க வந்து நான் 7 கேஜி எடுத்திருந்தேன். இங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு 8 கேஜி எடுத்திருக்கேன். என்னன்னா, இங்க ட்ரெஸ் ஜாஸ்தியா சேருது. அங்க மோஸ்ட்லி நான் காலேஜுக்கு கட்டிட்டு போற சாரீஸு, சுடி எல்லாமே ட்ரை வாஷ் குடுத்துருவேன். இங்க வந்து சரி சாரி கிடையாது இல்லையா? சுடி மட்டும் தானே. ஸோ வந்து நாம தான் வாஷிங் மிஷின்ல போடணுன்ட்டு 8 கேஜி எடுத்திருந்தேன். எல்ஜிக்கும் மத்த வாஷிங் மிஷினுக்கும் இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, மத்த வாஷிங் மிஷின்ல ப்ரீசெட் மெனு இருக்கும். நாம வந்து பட்டன் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏதாவது மெனு செலக்ட் பண்ணா, அதுவா தான் டைம் எல்லாம் எடுத்துட்டு அதுவா தான் துவைக்கும். வேர்ல்பூலெல்லாம் மினிமம் 1 ஹவர் 40 மினிட்ஸ் அப்படி துவைக்குது. பட் எல்ஜியில மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்களே எல்லாமே செலக்ட் பண்ணலாம். ரின்ஸ் வந்து எவ்வளோ தடவை? 1 ரின்ஸா, 2ஆ, 3ஆ? ட்ரையிங் வந்து லோ, மீடியம், ஹை. அதே மாதிரி நார்மல் வாஷ், டர்போ வாஷ், குவிக் வாஷ், ஸ்ட்ராங் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு மெயினா எவ்வளோ மணி நேரம் துவைக்கணும், எவ்வளோ மினிட்ஸ் துவைக்கணுன்றதையும் நாமளே செலக்ட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் வாஷ் கொடுத்துட்டு எவ்வளோ மினிட்ஸ் துவைக்கணும்னு வைப்பேன்னா 18 மினிட்ஸ் தான் வைப்பேன் வாஷிங் டைம். டபுள் ரின்ஸ் கொடுப்பேன். அப்புறம் ட்ரை பண்ணுறது வந்து ஹை கொடுத்துருவேன். நல்லா வந்து ட்ரை ஆகி வரும். ஸோ 1 ஹவர் தான் வந்து மேக்ஸிமம் டைமே. மற்ற வாஷிங் மிஷினில் நீங்கள் டபுள் ரின்ஸு வாஷிங் எல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் டைமிங் ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஐஎஃப்பி இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே தம்பி வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்பூல் எல்லாமே பார்த்துட்டு தான் நான் வந்து எனக்கு எவ்வளோ நேரம் துவைக்கணும் அப்படின்றத நான் தான் செட் பண்ணணும். இது வந்து இப்போ சப்போஸ் நான் சுடி மட்டும் தனியாக போடுறேன்னா 1 ரின்ஸ் கொடுப்பேன். துவைக்கிற டைம் வந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான் கொடுப்பேன். அப்போ வந்து இன்னுமே வித்தின் 40 மினிட்ஸ்ல துவைச்சு வெளியே வந்துடும். மற்ற வாஷிங் மிஷின்ல இந்த மாதிரி ஆப்ஷனே இல்லை. அது வந்து லைட்டு வெயிட்டு அந்த மாதிரி தான் இருக்கு. நிறைய பேர் சொல்வீங்க மற்ற வாஷிங் மிஷின்ஸ்லயும் இருக்குன்னு. எனக்கு வந்து எல்ஜி தான் பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா அழுக்கும் போகுது. இது வந்து ஸ்ப்ரே டெக்னாலஜியோட எடுத்திருந்தேன். ப்ரைஸ் வந்து அப்போ ஆஃபர் போயிட்டு இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு வந்து 22,000 ருபீஸ் அரௌண்ட் கிடச்சிது. எனக்கு மாடல் நம்பர் ஞாபகம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரெஃப்ரிஜரேட்டரும் பார்த்தீங்கன்னா அப்பா யூஸ் பண்ணிட்டு இருந்தது வந்து அவ்வளவா சரியில்லை. இங்கே வீடு கட்டினப்போ நியர்லி ஒரு 25 இயர்ஸ் பிஃபோர் வாங்கினது. சரி அது வந்து சரியில்லைன்றனால ரெஃப்ரிஜரேட்டர் வந்து அப்பா புதுசு எடுத்து கொடுத்தாரு. இது வந்து ஹையரோடது தான். நான் பெங்களூர்ல யூஸ் பண்ணிட்டு இருந்ததும் ஹையர் பாட்டம் யூஸ் பண்ணிருந்தேன். எனக்கு இந்த ரெஃப்ரிஜரேட்டர்ல ஹையர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி வாஷிங் மிஷின்லயும் எல்ஜி வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்தனால சேம் அதே பிராண்டு தான் எடுத்தேன். இப்போ நான் புதுசா எடுத்திருக்கிற இந்த ஹையர் ரெஃப்ரிஜரேட்டர் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சின்ன சைஸ் 175 லிட்டர்ஸ் தான். இதுலயும் நார்மலா எல்லா ரெஃப்ரிஜரேட்டர்ல வர மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. கியூட்டா சின்னதா அந்த எக் ட்ரே கொடுத்துருந்தாங்க. மெயின் யூனிட்ல வந்து 3ஆ டிவைட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா நிறைய வைக்க முடியுது. நார்மலா இருக்கிற பெரிய ரெஃப்ரிஜரேட்டரை விட இதுல நல்லாவே நிறைய திங்ஸ் வைக்க முடியுது. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், இந்த வெஜிடபிள் பாக்ஸ் வந்து ரொம்ப சின்ன சைஸ். அது வந்து நான் அப்போ பார்க்கல, அதுக்கப்புறமா தான் பார்த்தேன். பட் பரவாயில்ல, இங்க ஃப்ரெஷ்ஷா நான் போயிட்டு 2 டேஸ் ஒன்ஸ் தான் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் வெஜிடபிள்ஸ் எல்லாம். ஸோ இப்போதைக்கு நான் பெருசா திங்ஸ் எதுவும் வைக்கல. ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து இன்னும் ஊருக்கு போய் தான் எடுத்துட்டு வரணும். சும்மா அங்க ரெஃப்ரிஜரேட்டர்ல ஏற்கனவே ஆர்கனைசர்ஸ் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதுவும் வாங்கல. ஃப்ரீசர்ல வந்து தேங்காய் துருவி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கி செகண்ட் டேவே நான் ஷூட் பண்ணி வச்சது. இந்த வீடியோல தான் இன்க்ளூட் பண்றேன். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து டீஃப்ராஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த பாட்டம் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர்ல எனக்கு இந்த மாதிரி ரொம்ப ஓவரா ஃப்ரீஸ் ஆகுற பிரச்சனை எல்லாம் இல்லை. பட் இது ஒரு சின்ன சைஸ் அப்படின்றனால ரொம்ப ஃப்ரோசனா இருக்கு அப்படின்னா நம்ம டீஃப்ராஸ்ட் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணணும். அது ஒண்ணுதான் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ஆஃபர்ல நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ, அப்பா வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா 12,000 ருபீஸ். ஸோ அடுத்ததா என்னோட வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும், நான் வந்து பெங்களூரில் வீடு எப்படி வாங்கினேன், லோன் எவ்வளோ, எப்படி அதை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணேன், ஜீவனோட ஸ்கூல் ஃபீஸ்க்கு எப்படி பிளான் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன், எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ்க்கு வந்து நான் இப்போவே பிளான் பண்ணிட்டேன். நிறைய பேர் என்னை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க. நான் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், எங்கே நகை சீட்டு போடுறனோ அங்கே போடுறீங்க, நான் ரெக்கரிங் டெபாசிட்
போட்டேன்னா நீங்களும் போடுறீங்க. என் மேலே அவ்வளோ ட்ரஸ்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மட்டுமே நான் வந்து வீடியோவில் சொல்லிட்டுருக்கேன். ரிஸ்க் இல்லாத, அசலுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத ஸ்கீம்ஸ் மட்டும்தான் என் சேனலில் வரும். ஸோ இப்போ வந்து ஜீவனோட ஸ்கூல் ஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் போட்டிருந்த அமௌண்ட் வந்து எனக்கு கைக்கு வந்துருச்சு. நிறைய வீடியோஸில் இதை பற்றி சொல்லியிருப்பேன், ரெக்கரிங் டெபாசிட் பற்றி. ஸோ ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னா நம்ம மாதம் கட்டுறது, 12 மாதம் 15 மாதம் அந்த மாதிரி கட்டி அதுக்கப்புறமா லம்சம் அமௌண்ட் கிடைக்கும், அது கூட வட்டியும் கிடைக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட்ன்றது, ரெக்கரிங் டெபாசிட்னா ஆர்டின்னு சொல்லுவாங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்டை எப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்றது நம்மக்கிட்ட லம்சமாக ஒரு அமௌண்ட் இருக்குது, கையில் 1 லட்ச ரூபா இருக்குது, நம்ம கண்டிப்பாக செலவு பண்ணிடுவோம். அதுக்கு கொண்டு போயிட்டு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டை போட்டோன்னா நமக்கு ஒரு வட்டி கிடைக்கும். இதே சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வட்டி கம்மி. ஸோ ஆர்டினா என்ன, எப்படின்னா என்னென்னு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நம்மக்கிட்ட மாதம் இருக்கிற அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறது தான் மந்த்லி சேவிங் ஸ்கீமில் வரும் ரெக்கரிங் டெபாசிட்டில். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் மணி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் வரும். ஸோ ஸ்கூல் ஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே 15 மாதம் ஆர்டி போட்டுட்டு இருந்தேன். மாதம் 10,000 ரூபா ஐசிஐசி பேங்க்கில் கட்டிட்டு இருந்தேன். நான் அப்போ பே பண்ணப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருந்தது, 7.1% இருந்தது. இப்போ வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக 15 மந்த்ஸே இல்லை. இப்போ நான் செக் பண்ணி பார்த்தப்போ 15 மந்த்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்குது. ஆனாலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6.95 அந்த மாதிரி காட்டுதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு தடவை செக் பண்ணுவேன், ஏன்னா டெய்லி அது ஏதோ மாற்றி காட்டிகிட்டு இருக்கு. ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணப்போ 7.1% இருந்தது, வருஷத்துக்கு 7.1%. ஸோ 15 மாதம் 10,000 ரூபா அப்படி கட்டிட்டு இருந்தேன். நான் கட்டின அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபா. 7.1% 12 மாதத்துக்கு வட்டி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 7,255 ரூபா. 15 மாதம் வட்டி வந்து 7,255 ரூபா அப்படி வந்திருக்கு. டோட்டலாக எனக்கு வந்து இப்போ வந்துருச்சு கைக்கு 1,57,255 வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் இல்லை, புக்ஸுக்கு தனியாக ஃபீஸு, யூனிஃபார்மு, டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் சேர்த்து எனக்கு பெங்களூரில் 2 லட்சத்துக்கும் மேலே வரும். 2,20,000 அப்படி வரும். டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. யூனிஃபார்முக்கு போன வருஷமே 6,500 ரூபா அந்த மாதிரி வாங்கினாங்க. புக்ஸும் அதே மாதிரி தான் 8,000 அந்த மாதிரி வாங்கினாங்க. இங்கே உட்னல்பேட் ஸ்கூலில் வந்து எனக்கு கொஞ்சம் எல்லாமே கம்மியாக இருக்குது. ஸ்கூல் ஃபீஸு கம்மி, புக்ஸும் ஓரளவுக்கு சேம் ரேட் தான் வாங்கியிருக்காங்க. யூனிஃபார்ம் கம்மி, டிரான்ஸ்போர்ட் ரொம்ப கம்மிங்க. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் மிச்சம் ஆயிடுச்சு. இதில் நான் வந்து இந்த ஸ்கூல் ஃபீஸ் இல்லாமல் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வச்சுருந்தேன் புக்ஸு, யூனிஃபார்ம், டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம். ஸோ அது வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் எப்படியா போட்டேன், இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டேன். அது இல்லாமல் என் ஹஸ்பண்டுக்கு வந்து என்னன்னா இந்த அமௌண்ட் உனக்கு எப்படி வந்துச்சு அப்படிலாம் வந்து கமெண்ட்டில் கேட்பீங்க. நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், என் வீட்டுக்காரரும் வேலைக்கு போயிட்டுருக்காரு, 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சு அதில் சேமிச்சது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து இன்ஜினியராக ஒர்க் பண்ணிருக்காரு. ஐடி கம்பெனியெல்லாம் கிடையாது, அவர் வந்து இசிஇ தான். வருஷத்துக்கு இன்சென்டிவ் வரும், ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டு தான் வரும். அதையும் நான் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் போடுவேன். ஏதாவது கோல்டு வாங்கும் போது சேர்த்து எடுத்துருவேன், அப்படி தான். ஸோ இந்த தடவை என்ன பண்ணோம், இனி வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. காலேஜ் ஃபீஸை நினச்சா தலை சுற்றுது, ஸ்கூல் ஃபீஸே அப்படி தான் இருக்குது. ஸோ காலேஜ் ஃபீஸ்க்கு வந்து சேவ் பண்ணோம், இப்போவே ஆரம்பிச்சிட்டா தான் முடியும்னு சொல்லிட்டு, சரி கையில் இருக்கிற அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி நான் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்த இயர்லி இன்சென்டிவ் எனக்கு இப்போ மிச்சான அமௌண்ட்டு ரெண்டையும் சேர்த்து 1 lakh பார்த்தீங்கன்னா நான் வந்து கனரா பேங்க்கில் போட்டிருக்கேன். கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர் வந்த உடனே. ஸோ கனரா பேங்க்கில் ஏன் வந்து போட்டேன் அப்படின்னா, நான் பார்த்தப்போ கனரா பேங்க்கில் வந்து 7.4% இருந்தது. ஆக்சுவலாக 444 டேஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்குது கனராவில், 15 மந்த்ஸை விட கம்மி தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி 7.4% இருந்தது. கரெக்டாக நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு ஒரு 10 days பிஃபோர் தான் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க 7.25. இது எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. சரி ஓகே, எப்படியுமே கனரா பேங்க் வந்து மற்ற பேங்க்கை விட அட்லீஸ்ட் ஒரு 0.3லேருந்து 0.5% எப்பவுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் நான் அப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டு தான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், ஸ்டார்டட் மை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் கோயம்புத்தூர்னு. ஸோ அதே மாதிரி இப்போ 1 lakh வந்து டெபாசிட் போட்டேன். பாஸ்புக் வேணாம், பாஸ்புக் காட்டுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அதில் வந்து அக்கௌண்ட் நம்பர்லாம் இருக்கா அதனால. அப்புறம் 7.4னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வட்டி ஜாஸ்தியாக வரும். லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கோஆப்ரேட்டிவ் பேங்க்லாம் இன்னுமே வட்டி ஜாஸ்தின்னு. கரெக்டு தான், ஆனால் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் போய் கேட்டப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு அமௌண்ட் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து 7.5 விட ஜாஸ்தியாக இருக்கும். 7.5, 7.7, சீனியர் சிட்டிசன்னா 8 அப்படி கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க எஃப்டிக்கு அமௌண்ட் வாங்குறது இல்லை. நிறைய பேங்க்கில் வந்து கோஆப்ரேட் பேங்க்கில் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அது வந்து எதுக்கு பிரச்சனை? கனரா பேங்க்கில் அந்த மாதிரி இல்லை. ஃபிக்ஸட் டெபாசிட்னாவே அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஸோ நான் வந்து அதில் தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, எவ்ரி 3 months வந்து இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு டெபாசிட் போடுறதா இருந்தாலும், ரெக்கரிங் டெபாசிட்டாக இருந்தாலும், ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருந்தாலும், இந்த வட்டி விகிதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக வந்து 7.5 அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. பட் இப்போதைக்கு 7.5க்கு எனக்கு வந்து கிடைக்கல. மற்ற கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் எப்படி வாங்க மாட்டேன்ட்டாங்க. மற்ற பேங்க்கில் எனக்கு தெரியல. ஸோ வேறு ஏதாவது பேங்க்கில் உங்களுக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து ஒரு 15 மாதத்துலேருந்து 18 மாதத்துக்குள்ளேயே நல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது நமக்கு, 18 monthsக்குள்ளேயே. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் 7.5 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக நான் சொல்லுவேன். நல்லா லாபமும் நமக்கு கிடைக்கும். அசலுக்கும் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை, வட்டியும் வருது, இந்த தொகை கன்ஃபார்மாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் 444 days 1 lakh வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டேன். எனக்கு 444 days முடிஞ்சு வரப்போகிற தொகை பார்த்தீங்கன்னா 7.25% இன்ட்ரெஸ்ட், வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் இது. 1,09,135 ரூபா இன்ட்ரெஸ்ட். வட்டி மட்டும் 9,135 ஃபார் 1 lakh இன் 444 daysல கிடைக்கிது. எனக்கு இது போதும், இவ்வளோ வட்டி போதும். எனக்கு அதிகமாக எனக்கு வேண்டாம். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் சிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்னும் ஜாஸ்தியாக கிடைக்கும். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு அசலுக்கு வந்து ரிஸ்க் வேண்டாம். அதனால் நான் இப்படி போட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இதை விட நல்ல ப்ராஃபிட் வர ஸ்கீம்ஸ் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் தாராளமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐசிஐசிஐ பேங்க்லேயும் நான் செக் பண்ணேன். ஆக்சுவலாக நான் இன்வெஸ்ட் பண்ணப்போ ஐசிஐசிஐ பேங்க்கில் 1 lakh rupeesக்கு 15 monthsக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 6.09% தான் இருந்தது. 6.9% தான் இருந்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ நான் செக் பண்ணும்போது, இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணும்போது 7.05% காட்டுது. அது வந்து மாறிட்டே இருக்கு. ஆக்சுவலாக என்னன்னு தெரியல. ஸோ 7.05 அப்படின்னா உங்களுக்கு 1,08,000 கிடைக்கிது. அதுவே கனரா பேங்க்ல ஒரு 1000 ரூபாய் ஜாஸ்தி கிடைக்கிது. ஸோ ஆனால் வந்து மறுபடியும் பேங்க்ல எனக்கு சொன்னது அது வந்து வரலாம் அப்படின்னாங்க. 3 monthsக்கு அப்புறமா மேபி இது மறுபடியும் 7.45 மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. சப்போஸ் 7.45 மாறுச்சுன்னா அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் பிரேக் பண்ணி மறுபடியும் 7.4ல் வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. பட் எனக்கு அப்படி ஐடியா இல்லை. எப்போவுமே ஒரு டெபாசிட்டை உடைச்சோம் அப்படின்னா அது நமக்கு நஷ்டம்தான். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வராது. என்ன சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுதான் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு போட போகிற டெபாசிட் வந்து இன்னும் 7.4, 7.5 கிட்ட வந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டெபாசிட் போடலான் இருக்கேன். இல்லை உங்ககிட்ட இப்போ வந்து 1 lakh rupees நான் சொல்கிற மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது, கையில் காசு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சேம் ரெக்கரிங் டெபாசிட்டே காலேஜ் ஃபீஸ்க்கும் நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். காலேஜ் ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு இப்போ மோஸ்ட்லி இன்ஜினியரிங் காலேஜில் 1.5 லட்சம் 2 லட்சம் அப்படி வருது. ஸோ அப்போ வந்து 12ஆல் டிவைட் பண்ணிட்டு 10,000லேருந்து 15,000 வரைக்கும் மாதம் கட்டிகிட்டே வந்தால் உங்களுக்கு வந்து ஒரு 15 மாதத்தில் ஒரு லம்பான அமௌண்ட் இருக்கும். ஸோ இதையும் கூட நீங்கள் இப்படியே காலேஜ் ஃபீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸுக்கும் இப்போ 12க்கும் நான் மறுபடியும் பிளான் பண்ணணும். ஸ்கூல் ஃபீஸுக்கும் மாதம் 10,000 ரூபா கட்டிட்டு காலேஜ் ஃபீஸ்க்கும் என்னால் வந்து அட் அ டைமில் சேவ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது அமௌண்ட்டு வந்துச்சு அப்படின்னா அதை எஃப்டியாக போட்டு வச்சோம் அப்படின்னா டக்குன்னு காலேஜ் ஃபீஸ்க்கு வந்து அதை அப்படியே எடுத்து நம்ம கட்டிடலாம். ஸோ இப்போதைக்கு காலேஜ் ஃபீஸ்க்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இதுதான். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். நான் இப்போ ரீசெண்டாக மாச செக்கப் எடுத்திருந்தேன். வித் மேமோகிராம் எல்லாமே பண்ணியிருந்தேன். என்னோட ரிசல்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக வந்திருக்கு. ஸோ இப்போ ஸ்கூல் பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோக்கு வந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. உங்கள் நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயம் தெரிய வந்துச்சு. உங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக எனக்கும் இன்னும் நிறைய விஷயம் தெரிய வந்துச்சு. அதே மாதிரி பெண்கள் நம்மளோட ஹெல்த்தை நாம தான் பார்த்துக்கணும். ஸோ ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த வீடியோ விருப்பம் இருக்கிற பட்சத்தில் போஸ்ட் பண்ணுமா வேண்டாமான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க. ஏதாவது வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த டாபிக்ல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, இல்லை உங்கள் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்ற கண்டென்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. மணி சேவிங் டிப்ஸை விட ஹெல்த் கேர் டிப்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு சில டிசீஸ்லாம் பார்த்தீங்கன்னா காசு இருந்தால் கூட க்யூர் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து பெரிய ஒரு அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக ஒரு இன்ஃப்ளூயன்சராக நான் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க.